ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் 100வது வருட விழாவை முன்னிட்டு அவருடைய அற்புத லீலைகளையும் உபதேசங்களையும் வாழ்க்கை வரலாறு குறித்த சகல விவரங்களையும் நம் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். மகான்களை பற்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கேட்பதற்கும் ஏன் நினைப்பதற்குமே பூர்வ ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவை அவருடைய தெய்வாம்சத்தை தெய்வத்துவத்தை உணராத ஒரு நிலையில், பக்குவமற்ற ஒரு நிலையில் அவருடைய குடும்பத்தினர் பல வழிகளில் அவரை எப்படியாவது ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் குறியாக இருந்தனர். இது பற்றி பின்னால் பல சமயங்களில் சுவாமியிடம் பலரும் கேட்டு தெளிந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் அல்லவா? ஏன் சுவாமி, உங்களுடைய குடும்பத்தினரே உங்களை இவ்வாறு சித்திரவதை செய்திருக்கிறார்கள், நீங்கள் ஏன் அதை தடுக்கவில்லை? அடுத்த கேள்வி, நீங்கள் அப்பொழுதே தெய்வாம்சம் பொருந்தியவராக மிகப்பெரிய சக்திகளை உடையவராக விளங்கி இருந்தீர்கள். அப்படி இருக்கும் பொழுது அங்கே செல்வதற்கு வழியின்றி நீங்கள் தடுத்திருக்கலாமே. உங்கள் சக்திகளை கொண்டு நீங்கள் அது மாதிரியான ஒரு அற்புதங்களை செய்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை? இப்படியெல்லாம் நிறைய பக்தர்கள் கேள்வி கேட்டார்கள். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவிடம் ஒரு அற்புத குணம் ஒன்று இருந்தது. யார் என்ன கேள்வி கேட்டாலும், அது அபத்தமாக இருந்தாலும் கூட பொறுமையாக கேள்வி கேட்டவரே, ஓ, நாம் தவறான இடத்தில் தவறான கேள்வியை கேட்டுவிட்டோம் என்று அவராகவே உணர்ந்து வெட்கப்பட்டு வருந்தி செல்லுமாறு அவருடைய பதில் நாசூக்காகவும் கண்ணியமாகவும் பண்புடனும், எந்த மனதில் கேள்வி கேட்போரை எந்த விதமான ஒரு மனதில் பாதிக்காதவாறும் பதில் கூறுவதில் நம்முடைய பாபாவிற்கு நிகர் வேறு யாரும் இருக்க முடியாது. யாருடைய உள்ளத்தையும் அவர் காயப்படுத்த மாட்டார். ஆக நடக்கும் நிகழ்ச்சிகளையெல்லாம் ஒரு நாடகம் போன்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய சரீரத்துக்கு வரும் துன்பமோ இன்பமோ எதுவுமே என்னுடைய ஆத்மாவை பாதிக்காது. எல்லோருக்கும் அதுதான் பொருந்தும். ஆனால் நம்மில் பலர் உணர்வதில்லை. சரீரத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம், துயரம், ஒரு வியாதி, வலி, வேதனை ஏற்பட்டால் நம்முடைய ஆத்மாவில் அதை சுமர்த்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. சுவாமி அதை முழுவதுமாக உணர்ந்த நிலையில் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கோம். இதுதான் சாமானிய மனிதருக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக அவருடைய குடும்பத்தினர் சென்ற தொடரில் நாம் பார்த்தவாறு ஒரு பெரிய மந்திரவாதியிடம் அழைத்து போனால் சத்யாவிற்கு எல்லாம் சரியாகிவிடும் என்ற தீர்மானத்தில் ஒரு பெரிய மந்திரவாதி அந்த ஊரில் ஒருவன் இருந்தான். அந்த கிராமத்தில், பக்கத்து கிராமத்தில். அவனுடைய இந்த மாய வேலைகளால் பில்லி, சூனியம், ஏவல், பிசாசு போன்றவற்றை அடக்கும் திறமை உள்ளவன் என்று மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற ஒரு மந்திரவாதி அவன். பயங்கரமான மந்திரவாதி. அவனிடத்தில் சுவாமியை அழைத்து செல்கிறார்கள். சுவாமி எந்த வார்த்தையும் பேசவில்லை, மறுக்காமல் செல்கிறார். அந்த மந்திரவாதியின் முன்னால் சுவாமியை அமர வைத்திருக்கிறார்கள். மறுப்பேதும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தார். பொதுவாக மந்திரவாதிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கோழியை அறுத்தான், ஆட்டை அறுத்தான், அந்த இரத்தத்தை சுற்றிலும் தடவி சுவாமியை நடுவில் அமர வைத்தான். என்னெல்லாமோ அவன் செய்து பார்த்தான். அவனால் இயன்ற என்னென்ன உண்டோ அவனுக்கு தெரிந்த அந்த எல்லா சகல மந்திர பிரயோகங்களையும் பிரயோகித்தான். சுவாமி அமைதியாக நின்று பொறுமையாக அவன் செய்வதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார். நீ என்னதான் செய்கிறாய், செய்துவிடு என்று.
அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு கோபம் வந்து விடுகிறது. இவ்வளவு மந்திரத்தை நாம் பிரயோகப்படுத்தியும் இவன் அசைய மாட்டேன் என்கிறானே, சரி நம்முடைய இன்னும் அதிகமாக பலப்படுத்துவோம் பிரயோகத்தை என்று சொல்லி ஒரு கொடுமையான ஒரு செயலை செய்தான். சுவாமியினுடைய தலையை மழுங்கடித்து அந்த தலையில் 3 இடங்களில் கூர்மையான ஒரு ஆயுதத்தால், இதை சொல்லவே நம்முடைய உடல் நடுங்குகிறது, கூர்மையான ஆயுதத்தால் 3 இடங்களில் திருகினானாம். தலையிலிருந்து இரத்தம் கொட்டியது. இதை பார்த்தவுடன் தான் அவருடைய தாயாருக்கும் மற்றவருக்கும் உடல் நடுங்கியது. ஐயகோ, நாம் இந்த மந்திரவாதியிடம் நம்முடைய குழந்தையை ஒப்படைத்து விட்டோம், நாம் பெரிய தவறு செய்து விட்டோம் என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் அப்பொழுது அது பலனற்றது. காரணம், காலம் கடந்த ஒன்று. மந்திரவாதி என்ன சொல்லிவிட்டான், இவனுக்கு பிடித்திருந்த அந்த பிசாசை ஓட்டும் வரை நான் இந்த பையனை உங்களிடத்தில் தரமாட்டேன், ஓரமாக 2 வேடிக்கை பாருங்கள், இல்லாவிட்டால் ஓடிவிடுங்கள் என்று சொன்னானாம். இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று அவர்கள் தாயாரும் சகோதரியாரும் அழுது புலம்பினார்களாம். அந்த நிலையிலும் சுவாமி என்ன செய்தாராம், தலையிலிருந்து ரத்தம் கொட்டுகிறது. அந்த நிலையிலும் சுவாமி அவர்களை பார்த்து, பொறுமையாக இருங்கள், ஒரு வழி பிறக்கும் என்றாராம். என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் தன் நிலையிலிருந்து சற்றும் மாறாமல் இருக்கக்கூடியவர் தான் பகவானுடைய அவதாரமாக இருக்க முடியும். சாமானியர்களெல்லாம் இந்த கஷ்டத்தை ஒரு நாளும் சகித்து கொள்ளவே முடியாது. தலையிலிருந்து இரத்தம் வழிந்த பொழுது அந்த புண்களில் எலுமிச்சை சாற்றையும் பூண்டு சாற்றையும் தடவி மேலும் எரிப்படைய செய்யும் வகையில், எரிப்பை ஊட்டும் வகையில் செய்தாராம். அதற்கும் சுவாமி கலங்கவில்லை. கண்களிலிருந்து ஒரு பொட்டு நீர் கூட வழியவில்லை. இதுதான் அவனுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவ்வாறெல்லாம் செய்தால் கண்ணீர் விட்டு கதறுவார்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவார்கள். இவன் கல்லுளி மங்கராட்டம் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே, யார் இவன் என்று ஒரு பயம் அவனுக்கு தொற்று கொண்டு விட்டது. சுவாமி அமைதியாக அவனை பார்த்து சிரித்த வண்ணம் அமர்ந்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அந்த மந்திரவாதி கோபம் தலைக்கேறிய பிறகு இந்த களிம்பு என்று சொல்வார்களே, மந்திரித்து வைத்த களிம்பு குழம்பு என்று சொல்வார்கள், மை, அதை எடுத்து அவருடைய கைகளில் தடவுகிறார்கள். அந்த கைகள், முகம், உடல் எல்லாமே சிறிது வீக்கம் அடைகிறது. என்னவிருந்தாலும் அவருடைய மந்திர சக்திக்கு ஒரு மதிப்பளித்தார் நம்முடைய சுவாமி. மந்திரங்கள் எல்லாம் தேவதைகளை குறித்து உச்சரிக்கப்படுகிறது. தேவதைகளை அழைத்து உச்சரிக்கும் பொழுது அந்த தேவதைகள் அதில் வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். அப்போ அமர்ந்து கொள்ளும் பொழுது அந்த தேவதைகளுக்கு நாம் ஒரு மதிப்பளிக்க வேண்டும். அது மதிப்பளித்து சுவாமி என்ன செய்தாராம், அதற்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மந்திரங்கள் சிறிதளவு வேலை செய்ய ஆரம்பித்ததால் உடல், முழு உடல், முகம் எல்லாம் வீங்க ஆரம்பித்தது. பிறகு அவர்கள் குடும்பத்தினர் எல்லோரும், சத்யா, என்னை மன்னித்து விடு, தயவு செஞ்சு இதிலிருந்து மீண்டு நீதான் வர வேண்டும், எங்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என்று சொல்லிவிட்டு நேரடியாக அந்த மந்திரவாதியிடம் சென்று, ஐயா, நாங்கள் தவறாக எங்கள் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விட்டோம், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு தருவதாக சொன்ன பணத்தை இரட்டிப்பாக 2 மடங்காக தருகிறோம், மேலும் நிறைய பரிசு பொருட்களை எல்லாம் தருகிறோம், எங்கள் குழந்தையை விட்டுவிடு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, உங்களை போன்ற மந்திரவாதி வேறு யாருமே இருக்க முடியாது என்று சொல்லி புகழ்ந்தவுடன் அவனும் சரி போனால் போகிறது, நம்முடைய மந்திர சக்திக்கு இந்த பையன் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறான், இது வெளியில் தெரிந்தால் யாரும் நம்மை மந்திரிக்க கூப்பிட மாட்டார்கள், ஆகையால் இவரை அனுப்பிவிடுவதே நல்லது என்று கூறி, சரி நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கொடுத்த அந்த பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவனும் சென்று விட்டான். சுவாமியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வருகிறார்கள். உடல் மிகவும் ஒரு தாமரை தண்டு போல மெலிந்து, தேகம் மெலிந்து மிகவும் பலகீனமாக இருக்கிறார். அப்பொழுதும் அவருடைய உள்ளம் சோரவில்லை. உடல் சோர்ந்தது, ஆனால் உள்ளம் சோரவில்லை. உள்ளத்தில் மிகவும் திடகாத்திரமாக இருந்தால், சில சமயங்களில் பார்த்தால் 10 ஆட்கள் சேர்ந்தது போன்ற ஒரு பலத்தை சுவாமியிடம் உணர்ந்திருக்கிறார்கள். எப்படி, எங்கிருந்து இவருக்கு இந்த பலம் வந்தது என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார். மடை திறந்தார் போல சொற்பொழிவாற்றுவாராம். வடமொழியில் சமஸ்கிருத ஸ்லோகம் எல்லாவற்றையும் ஒப்பிப்பாராம். ஷிரடி சாய்பாபாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்.
அப்பொழுது என்ன என்ன ஆயிற்று? இப்பொழுது மந்திரவாதியிடமிருந்து விடுபட்டு வந்தாகிவிட்டது. அப்பொழுது எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சுவாமி அந்த நிலையிலும் பெற்றோரையும் குடும்பத்தினரையும் சகோதரரையும் கோபித்து கொள்ளவில்லை. இதுதான் சுவாமியினுடைய மகத்துவம். வேறு யாராவது இருந்தால் நமக்கே 100 ஆண்டுகளை கடந்த பின்னரும் இவற்றை பற்றியெல்லாம் கேட்கும் பொழுது உடல் நடுங்குகிறது, மனம் பதபதைக்கிறது. ஏன் இப்படி சுவாமியை அவருடைய பெற்றோர் சித்திரவதை செய்தனர் என்றெல்லாம் கேட்க தோன்றுகிறது. அவரோடு கூட வாழ்ந்தவர்கள் அந்த நிலையை பற்றி கண்டு உணர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய மனோபாவத்தை நாம் சிறிது யோசித்து பார்க்க வேண்டும். எல்லோருமாக சுவாமியிடம் கேட்டார்கள், என்ன சுவாமி பின்னாளில் ஏன் சுவாமி பெற்றோரை நீங்கள் ஏன் தடுக்கவில்லை, எதிர்க்கவில்லை கேட்டபொழுது சுவாமி என்ன செய்தாராம், பெற்றோர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய குழந்தைக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று தானே விரும்புவார்கள். அவர்களுக்கு என்னை பற்றி விருப்பம் என்னவென்றால் நான் இயல்பான ஒரு நிலைமைக்கு திரும்ப வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், பெரிய உத்தியோகத்தில் பொறுப்பில் அமர வேண்டும், திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு ஆவல் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். என்னுடைய பெற்றோரும் ஒரு சராசரி பெற்றோராக இருந்ததால் அந்த மாதிரி ஆசைப்பட்டதில் என்ன தவறு? அதனால் அவர்களுடைய உள்ளத்தை நான் புண்படுத்த விரும்பவில்லை. அவர்கள் போக்கிலேயே சென்று அவர்கள் செய்த தவறை உணர வைத்தேன், அவ்வளவுதான் என்றாராம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பேச்சு இது. இதை நாம் எல்லா குழந்தைகளுக்கும் பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் குடும்பத்தினரையும் பெரியோரையும் நாம் எதிர்த்து பேசாமல் அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அந்த தவறை அவர்களே உணருமாறு நாசூக்காகவும் கண்ணியமாகவும் நாம் புரிய வைக்க வேண்டும். அப்படி அங்கிருந்து மந்திரவாதியிடமிருந்து தப்பித்து வந்தாகிவிட்டது. வந்தவுடன் மீண்டும் பல இந்த அலோபதி மருத்துவம் என்று சொல்வார்களே, அந்த விஞ்ஞான மருத்துவம், அந்த மருத்துவர்களிடம் அழைத்து செல்கிறார்கள். பல்வேறு மருத்துவர்கள் பக்கத்தில் உள்ள தர்மாவரம் என்ற பல்வேறு கிராமங்களில் உள்ள பெரிய பெரிய மருத்துவர்களிடமெல்லாம் சென்று கொண்டு போய் காண்பிக்கிறார்கள். சாதாரணமாக சாமானிய மனிதர்களுடைய உடற்கூறுகளில் உள்ள வியாதியையே பெரும்பாலான பெரிய மருத்துவர்களால் கண்டு அறிய முடியவில்லை. மருத்துவ சாதனங்களும் கண்டுபிடிக்க முடியாமல் குழம்புகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தெய்வாம்சம் பொருந்திய தெய்வத்துவம் நிறைந்த தெய்வத்தினுடைய அவதாரமான ஒருவருடைய உடற்கூறை, இதய துடிப்பை, நாடி துடிப்பை எவ்வாறு பெரிய பெரிய மருத்துவர்களால் உணர முடியும்? அவர்கள் எல்லோரும் குழம்பி விடுகிறார்கள். இது மாதிரி அவருக்கு பெற்றோர்கள் வருத்தத்தில் இருக்கும் பொழுது சுவாமி ஒரு முறை நிதானமாக அவருடைய தாயாரிடமும் மற்றவரிடமும், நீங்கள் எல்லோரும் ஏன் இவ்வாறு குழம்புகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் இல்லை. என்னை சரி செய்வதற்காக நீங்கள் யாரிடம் கொண்டு சென்றாலும் அவரை நான் சரி செய்து அனுப்பிவிடுவேன். ஆகையால் என்னை இப்படியே விட்டு விடுங்கள் என்றும் சொல்லி பார்த்திருக்கிறார். அப்படியும் அவர்கள் விடுவதாக இல்லை. பிறகு என்ன செய்தாராம், ஒரு சிலர் அங்கு பக்கத்தில் ஒரு சித்த மருத்துவர் இருக்கிறார். எல்லா வகையான வைத்திய முறையும் சுவாமிக்கு செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தனர். சித்த வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். அந்த இலை தழைகளை கொண்டு எப்படியாவது சுவாமியை குணப்படுத்துவார். இவருடைய வைத்தியத்தால் சுவாமிக்கு ஒன்றும் சித்திரவதை ஒன்றும் நேராது என்று சொன்னவுடன் அதுவும் சரிதான், அப்படியும் செய்து பார்த்து விடலாம் என்று யோசித்திருக்கிறார். பிறகு சுவாமி சொன்னாராம், வேண்டாம், அந்த இலை தழை மருத்துவமெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி பார்த்தார். இவர்கள் கேட்கவில்லை. மாட்டு வண்டியில் ஏற்றி சுவாமியை அமர வைத்தார்கள். மாட்டு வண்டியும் நகர்ந்து கொண்டிருந்தது. சுவாமி ஒரு கட்டத்தில், வேண்டாம், திரும்ப சென்று விடு அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தினருக்கு அவர் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. யாருக்கு உத்தரவு போட்டாராம்? அவரை சுமந்து சென்ற அந்த வண்டி மாடுகளுக்கு உத்தரவு போட்டாராம். அவர்களுக்கு நன்றாக தெரிந்து போய்விட்டது, இந்த மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஆனால் சகல விதமான ஜீவராசிகளும் என்னை புரிந்து கொண்டிருக்கிறது என்று அந்த வண்டியை ஓட்டி சென்ற மாடுகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். என்ன ஆச்சரியம்! அவர் சொன்ன அடுத்த வினாடி அந்த 2 மாடுகளும் அப்படியே நின்று விட்டதாம். ஒரு அடி கூட அசையவில்லை. அந்த வண்டி ஓட்டி என்னவெல்லாமோ செய்து பார்த்திருக்கிறான். மாடுகளை சித்திரவதை செய்து வாளை முறுக்கி குச்சியை வைத்து குத்தி அது அசையவே இல்லை.
சுவாமியினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அப்படியே நின்று கொண்டிருந்தது. கடைசியாக வேறு வழியின்றி சரி திரும்பி செல்லலாம் என்று சொன்னவுடன் உற்சாகமாக அவை திரும்பி அழகான ஓசையை எழுப்பிக்கொண்டு திரும்ப நேர வேகமாக விரைந்து வீட்டிற்கு ஓடி வந்து விட்டது. இன்னும் எங்கேயாவது சுவாமியை கொண்டு போய் விடப் போகிறார்களோ என்ற அச்சத்தில். இத்தனை வைத்திய முறைகளும் பலனளிக்காத நிலையில் இனிமேல் நாம் இறைவனை தஞ்சம் புகுவோம் என்ற ஒரு அடுத்த ஒரு திட்டப்படி அவருடைய குடும்ப நண்பர் ஒருவர் சத்யாவை கடிகாச்சலத்துக்கு அழைத்து சென்றால் என்ன என்று கேட்டாராம். கடிகாச்சலம், அவர் குறிப்பிட்ட அந்த கடிகாச்சலம் என்பது யோக நரசிம்மர் என்ற மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த வைணவ திருத்தலங்கள் என்று 108 திவ்ய தேசங்கள் என்று போற்றப்படும் திவ்ய தேசங்களில் ஒன்று. அந்த கடிகாச்சலத்தில் வீற்றிருக்கும் அந்த யோக நரசிம்மரை சென்று தரிசித்தால் சத்யா சரியாகி விடுவார் என்பதாக ஒரு ஆலோசனையை அவருடைய குடும்ப நண்பர் தருகிறார். இதை கேட்டு சுவாமி சிரித்துக்கொண்டே ஒரு வார்த்தை சொல்கிறார். ஐயா, அந்த கடிகாச்சலத்தில் வீற்றிருப்பவரே நான் தான். என்னையே என்னுடைய இடத்திற்கு அழைத்து போய் சரி செய்கிறீரா? இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டபொழுது அவருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. விட்டால் போதும் என்று உடனடியாக சென்று விடுகிறார். கடிகாச்சலம் என்பது நம்முடைய அந்த சோளிங்கர் என்று சொல்வார்கள், அதற்கு அருகில் உள்ள அந்த புகழ்பெற்ற ஒரு மலைக்குன்று. அது புகழ்பெற்ற வைணவ திருத்தலம், சக்தி வாய்ந்த யோக நரசிம்மர் இருக்கக்கூடிய திருத்தலம். அது இந்த கடிகை என்ற பெயர் வந்த காரணம், இரண்ய கசுபுவை சம்ஹாரம் வதைத்த பிறகு பகவானுக்கு இன்னும் இந்த சினம் தனியாமல் இருந்த காரணத்தால் ஈசனுடைய உதவியால் இந்த கடிகை நேரத்தில், கடிகை என்று சொல்வார்கள் தமிழில் அந்த கால நேரத்தை, பிரகலாதனுக்காக இந்த கடிகை நேரத்தில் அங்கு அமர்ந்து காட்சி தந்த இடமாம். அதில் திருமங்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார் போன்ற பல ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் மகத்துவம் வாய்ந்த ஒரு திருத்தலம் அது. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையில் தக்கானை கடிகை தடங்குன்றின் விசையிருந்த அக்காரக் கனியை அடைந்துய்ந்து போனேனே என்று திருமங்கை ஆழ்வார் ஆனந்தமாக அனுபவித்து பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு வைணவ திருத்தலம். சுவாமி என்ன சொல்கிறார்? அங்கு இருக்கும் அந்த யோக நரசிம்மரே நான் தான் என்று தெளிவாக கூறுகிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சிறிது கூட ஒரு மயக்கமோ தெளிவின்றியோ கிடையாது. அதன் பின்னர் அவருடைய குடும்பத்தினருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. 1940வது வருடம்தான் சுவாமியினுடைய வாழ்க்கையில் பல்வேறு திருப்பு முனைகளை கொண்டிருந்ததாக நாம் படித்திருக்கிறோம். அப்படி அதே அந்த 1940வது வருடம் மே மாதம் 28வது நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி அவருடைய குடும்பத்தினரிடம் முதலாக தான் யார் என்பதை அறிவித்த ஒரு நிகழ்ச்சி. சுவாமிக்கு நன்றாக தெரியும், நான் யார் என்பதை முதலில் என்னுடைய குடும்பத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும், பிறகுதான் இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் படுக்கையிலிருந்து எழுந்த அவர் அன்று மிகவும் சுறுசுறுப்புடன் தன்னுடைய குடும்பத்தினர் எல்லோரையும் அழைத்தாராம். அது ஒரு கூட்டு குடும்பம் என்பதை முதலிலே நாம் பார்த்திருக்கிறோம். எல்லோரும் சுவாமியை சுற்றி வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன சத்யா, ஏன் இந்த காலை வேளையில் எங்களை எல்லாம் அழைத்தாய் என்று கேட்டபொழுது தன்னுடைய கைகளில் இருந்து கற்கண்டு மலர்கள் எல்லாவற்றையும் வரவழைத்து எல்லோருக்கும் பிரசாதமாக அளித்தாராம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்து விட்டு அக்கம் பக்கத்தவர்களும் ஓடி வந்தார்களாம். பொதுவாக கிராமங்களில் எப்படி என்றால், ஒரு வீட்டில் என்ன ஏதாவது புதிதாக ஒரு சம்பவம் நடக்கிறதோ அது கிராமத்தில் உள்ள அத்தனை பேரையும் சென்றடைந்து விடும். உடனடியாக காட்டுத்தீ போல செல்லும். நகர்ப்புறங்களில் அப்படி இல்லை. பக்கத்து ஃப்ளாட்டில் என்ன நடந்தாலும் நமக்கு எதுவும் தெரியாது. பல வருடங்கள் கூட வாழ்ந்திருப்போம்.
ஆனால் கிராமத்தில் அப்படி அல்ல. சத்யா ஏதோ ஒரு நமக்கு அற்புதத்தை செய்கிறார், நாம் எல்லோரும் சென்று பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அக்கம் பக்கத்து வீடுகளில் எல்லோரும் அதை பார்ப்பதற்காக ஆவலோடு ஓடி வந்து விட்டார்கள். அவர்களுக்கும் நிறைய மலர்கள், கற்கண்டு இவற்றையெல்லாம் கைகளில் வரவழைத்து அவர் கொடுக்கிறார். தன்னுடைய வீட்டில் இவ்வளவு கூட்டம் கூடியிருப்பதைக் கண்டு அவருடைய தந்தையார் வெளியிலிருந்து வீட்டிற்குள் வருகிறார். இதை பார்த்தவுடன் என்ன நடக்கிறது இங்கே என்று கேட்டபொழுது ஒருவர் சொன்னாராம், ஐயா, தங்களுடைய புதல்வர் சத்யா நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், கற்கண்டு மலர்கள் எல்லாம் வரவழைத்து கொடுக்கிறார், நாங்கள் எல்லோரும் அதை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அவருக்கு எரிச்சலும் கோபமும் வந்ததாம். ஏன் என் பிள்ளை இவ்வாறு இருக்கிறார்? இன்று உண்டு இல்லை என்று ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி கோபத்துடன் ஒரு தடியை எடுத்துக்கொண்டு வேகமாக உள்ளே போகிறார். சுவாமியினுடைய தந்தையாகவே இருந்தாலும் மாய வலையில் சிக்கிக்கொண்டால் மெய்யும் பொய்யாக தெரியும், பொய்யும் மெய்யாக தெரியும். சுவாமியை அவர்கள் சாமானிய ஒரு மானுடராகவே பார்க்கின்றனர். தெய்வத்துவம் வாய்ந்த ஒரு குழந்தையாக, தெய்வாம்சம் பொருந்தியவராக உணரக்கூடிய ஒரு பக்குவமற்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற செயல்களும் நடக்கத்தான் செய்யும். நடக்கும் செயல்களையும் சுவாமி ஒருபோதும் தடுக்கவில்லை. பெரிய ஒரு தடியை எடுத்துக்கொண்டு வேகமாக உள்ளே நுழைகிறார். வேகமாக உள்ளே நுழைந்த அவர், போதும் நிறுத்து சத்யா, உன்னுடைய வேலைகளை எல்லாம். நீ எங்கிருந்து இந்த மலர்களையும் இந்த கற்கண்டையும் வரவழைத்தாய்? எங்கு ஒளித்து வைத்திருந்தாய்? நீ யார்? பேயா, பிசாசா, கடவுளா? இன்று உண்மையை சொல், இல்லை என்றால் என்னுடைய கம்புக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று மிரட்டும் துணியில் பேசும்பொழுது சுவாமி தன்னுடைய திருவாய் மலர்ந்து என்ன சொன்னார் என்ற ஒரு மகத்துவமான ஒரு அற்புதத்தை நாம் வரும் தொடரில் காண்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.